கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த காலவேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்து தேவனுக்கு நல்ல ஜீவன் சுகபலன் தந்து இந்த காலவேளையில ஆண்டுடைய வார்த்தையை அப்படியாய் தியானிக்க கேட்க கர்த்தர் நமக்கு செய்த கிருபைகளுக்காய் ஒரு விசை கண்களை மூடி தலையை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். கர்த்தர் இந்த காலவேளையில் நம்மோடு பேசும்படியாக, நம்மை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தும்படியாய், தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஒரு விசை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட கால விளக்காய் ஸ்தோத்திர கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீர், ஜீவன் சுகபலம் தந்தீர், தேவைகளை சந்தித்தீர். இந்த காலவேளையிலே நம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் தியானிக்கும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. தடைகளை நீக்கும் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மயப்படுத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எங்களோடு கர்த்தர் தொடர்ந்து பேசும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி எஸ்ரா எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 4 verse 1. சிறையிருப்பில் இருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் ஒரு காலத்துல பாவத்துல, சாபத்துல, வியாதியில, பலவிதமான தீமையில அடிமைப்பட்டிருந்த ஜனங்களை ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்து, எதற்காக ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்து என்று வந்தார் என்றால், தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டும்படியாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை என்ன பண்ணுகிறார்கள்? கட்டுகிறார்கள். அல்லது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, நாம் எல்லாரும் சேர்ந்து ஆலயத்தை கட்டுகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதற்காகவே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதற்காகவே சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் சொல்லி புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தமாக்குவதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி பல வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. அதுல ஒன்று தேவனுடைய சித்தமானது. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உடைந்து போன நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மகிமை சிறக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த நாட்களில் சாலமோன் ஆலயத்தை கட்டினார், மகிமையாய் கட்டினார். அதற்கு பிறகு அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. அதன் மேல திரும்ப இவர்கள் கட்டும்படியாய் இவர்கள் ஒருமனப்பட்டு கடந்து வருகிறார்கள். ஆண்டவர் இந்த ஜனங்களை சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல சிறையிருப்பில் இருந்தோம். பாவத்துல, சாபத்துல, சத்துடைய பிடியில இருந்த நம்மை ஆண்டவர் கிருபையாய் நம்ம என்ன பண்ணாரு? மீட்டு கொண்டு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், மீட்கப்பட்டீர்கள் சொல்லி பல காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை மீட்டு இருக்கிறார். எதற்காக என்றால், அவருக்கான மகிமையாக, கூடாரமாக, மாளிகையாக நாம் மாற வேண்டும். ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பழைய ஏற்பாட்டு காலத்துல கற்களால, கைகளினால அந்த ஆலயத்தை கட்டினார்கள். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார், கைகளினால கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் பிரவேசிப்பதில்லை, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நமக்கு தெரிந்த வசனம். 1 Corinthians chapter 3 verse 16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புதிய ஏற்பாட்டிலே நாமே அந்த ஆலயமா இருக்கிறோம். நமக்குள் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு ஏற்ற மாளிகையாய் விளங்கும்படியாய் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு, மீட்கப்பட்ட நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு காரியமாய் நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நாள் முழுவதும் ஆண்டவருக்காக நம்ம உண்மையா உத்தமமா ஜீவிக்கும் போது
1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதான்னு சொல்லி கர்த்தர் சீஷர்களை பார்த்து கேட்கிறார். ஒரு நாள் முழுவதும் கர்த்தருக்காக நம்ம நின்று சாட்சியா இருக்கும்போது ஒரு கல் கட்டப்படுவதற்கு சமமா இருக்கிறது. இப்படியே நமக்குள்ள இருக்கிற ஆலயமானது ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருக்காகவே ஜீவித்து கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் போது நாம் அவருடைய ஆலயமாக என்ன பண்ணுகிறோம், கட்டப்பட்டு வருகிறோம் என்பதை மனதில் கொள்வோமாக. சில பேர் நிறைய ஆலயத்தை உலகத்தில் கட்டியிருப்பாங்க, பல இடங்களில் கட்டியிருப்பாங்க, தங்களுடைய பணங்களையும் தங்களுடைய நேரத்தையும் செலவழித்து கட்டியிருப்பார்கள். பெரிய மகிமையான ஆலயம் போல இருக்கும் சாலமோன் கட்டினது போல. ஆனால் சாலமோன் ஆண்டவருக்கு நிறைய பெரிய ஆலயத்தை கட்டினவன். தன்னுடைய மனதை கட்டாமல் போனதுனால அவனுடைய வாழ்க்கை கடைசியில ஒரு கேள்விக்குறியாய் மாறினது போல நம்மில் இன்னும் அநேகர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடி நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு மாளிகையாக ஆலயமாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சாலமோன் ஆலயம் கட்டினது போல வேறொரு ஆலயம் கட்டப்படவில்லை. பொன்னினால தங்கத்தினால வெள்ளியும் புறமும் நன்றாக கட்டினான். ஆனால் அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஆத்துமா ஆண்டவருக்கு பிரியமானதாக இல்லாதபடி சோரம் போனான். அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன. இன்னைக்கு நிறைய ஆலயத்துக்கு நிறைய பேர் உதவி செய்யறாங்க, அவங்க பேர்ல நிறைய ஆலயங்கள் கட்டுறாங்க, பணத்தை செலவழிக்கிறார்கள், நேரத்தை செலவழிக்கிறார்கள். கர்த்தர் அதை விரும்புகிறார் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் விசேஷமாய் ஆண்டவர் விரும்புகிறது நாம் அவருடைய ஆலயமாய் என்ன பண்ண வேண்டும், காணப்பட வேண்டும். ஆலயத்துக்கு கொடுக்கணும், ஆலயத்தை கட்டணும். நம்ம பேர்ல இந்த பூமியில ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தருக்கு ஆலயமாக மாறவில்லை என்றால் அதனால நமக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை என்பதை அறிந்து இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள், சிறையிருப்பிலிருந்து வந்த நம்மை விடுவித்த தேவன் அவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய அடிச்சுவங்களையும் ஆண்டவருடைய அறிவுறுத்தல்களையும் அவருடைய கட்டளைகளையும் நாம் சரியாய் பின்பற்றும் போது ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட கர்த்தர் கிருபை செய்கிறார். அந்த நாட்களிலே அந்த ஜனங்கள் ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது, நம்ம ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறோன்றது நம்முடைய சத்துருக்களுக்கு தெரியும் என்பதை அறிந்து கொள்வோமாக. சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது, அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கென்று மகிமையாய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியமும் வாஞ்சையும் கர்த்தர் கொடுக்கிறார். அதே நேரத்தில் சத்துருக்களும் அதை அறிந்து கொள்கிறார்கள். அதனால பயப்பட வேண்டாம். ஒரு 4 விதத்துல அந்த ஜனங்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஆனால் கடைசியில ஆலயம் கட்டி முடிக்கப்படுகிறது. இந்த நாட்களில நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆலய கட்டுமான பணி தடைபடாதபடி நாம் விழிப்பா இருங்கள் என்று வசனம் சொல்லுகிறதே. அதை போல நாம் இந்த 4 காரியங்கள்ல விழிப்பா இருக்க நாம் இந்த நாட்களிலே நாம் அப்படியாய் தியானித்து கர்த்தருடைய பாதையில நம்மை சரிப்படுத்திக் கொள்ளும் போது நம்முடைய ஆலயங்கள் சீக்கிரமாய் நேர்த்தியாய் கட்டப்பட உதவியா இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இந்த ஆலய பணி அப்படியே தடைபட்டுருச்சு பிசாசுடைய தந்திரங்களினாலே. ஆனாலும் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களை பலப்படுத்தி திரும்ப ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். 10 வருஷமா வரும், 5 வருஷமா வரும், 20 வருஷமா வரும். நம்முடைய ஆலயங்கள் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பரிபூர்ணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கிடப்பிலே போடாதபடி தேவனுடைய எச்சரிக்கையான தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்கு நாம் நம்மை செவிசாய்த்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஏற்ற ஆலயமாய் மாற்ற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்கிறபடி ஆலயத்தில் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் ஆண்டவர் வருகிறார், ஜனங்களை சந்திக்கிறார். ஆனால் நிரந்தரமாய் அவர் எங்கு தங்கியிருக்கிறார் என்றால் நம்முடைய உள்ளங்களிலே அவர் தங்கியிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. நாம் அவருக்கு ஏற்ற பரிசுத்தமான ஆலயமாய் எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சத்துரு அவர்களை எப்படி ஏமாற்றினான் என்ற முதல் காரியத்தை நம்ம வாசிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 4 verse 2.
அவர்கள் செருபாபேலினிடத்துக்கும் தலைவரான பிதாக்களிடத்துக்கும் வந்து, உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம். இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசிரியாவின் ராஜாவாகிய எசரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோட சொன்னார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். verse 3 also. அதற்கு செருபாபேலும் யெஷுவாவும் இஸ்ரவேலின் மற்றுமுள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை. பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்படியாவது அவருடைய ஆலயத்தை அவங்க கட்டக்கூடாது என்று சொல்லி முதல் காரியங்கள் அவர் செய்கிற ஒரு காரியங்கள், ஒரு வஞ்சிக்கிற அல்லது ஏமாற்றுகிற ஒரு ஆவி அவர்களை பின்தொடர்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதை யார் சொல்றாங்க அப்படின்னா சத்துருக்கள் என்ன பண்றாங்க, யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நேரடியா தாக்காம முதல்ல எப்படி தாக்குறாங்க அப்படின்னா வஞ்சகமாக, சூழ்ச்சியாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏமாற்றுகிற ஒரு கிரியை அல்லது வஞ்சிக்கிற ஒரு ஆவி அவர்கள் செருபாபேல் இடத்திற்கும் தலைவரான பிதாக்கள் இடத்திற்கும் வந்து, உங்களோடு கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை என்ன பண்ணுவோம், நாடுவோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால் உலக போதனைகளினாலே நம்ம கட்டப்பட முடியாது, உலக ஆலோசனைகளினாலே நம்ம கட்டப்பட முடியாது. தேவனுடைய ஆலோசனையும் பரிசுத்தாவுடைய வல்லமை மாத்திரம்தான் தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பப்பட முடியும். ஆனா இங்க அவங்க என்ன சொல்றாங்க, அவர்கள் செருபாபேல் இடத்திற்கும் தலைவரான பிதாக்கள் இடத்திற்கும் வந்து, உங்களோடு கூட நாங்களும் என்ன பண்ணுவோம், கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம். இன்னைக்கு நிறைய ஆண்டவரை அறியாத ஜனங்கள்கிட்ட நீங்க போய் சொல்லும் போது எடுத்தவுடனே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாங்களும் சர்ச்சுக்கு போயிருக்கோம், நாங்களும் தேவன் மேல விருப்பம்னு சொன்ன உடனே நம்ம அதை நம்பிடுறோம். ஆனா அதுக்கு பின்னாடி அவங்களுடைய சதி ஆலோசனைகள், அவருடைய உள்நோக்கத்தை நம்ம என்ன பண்றோம், சில நேரத்துல அறிய நம்ம தவறி விடுகிறோம். இதன் மூலமாய் பிசாசு நம்ம ஊழியத்துக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து நம்முடைய திட்டங்களை அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவன் நமக்கு இப்படிப்பட்ட விஷனை தந்தார் சொல்லி ரட்சிக்கப்படாத ஆட்கள்கிட்ட போய் நம்முடைய தரிசனத்தையும் நம்முடைய காரியத்தை சொல்லும் போது அதை அவர்கள் நன்றாய் புரிந்து கொண்டு நம்முடைய காரியங்களை கெடுக்க வகை தேடுகிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பிளான்ல இருக்கோம்னு தெரியணுன்றதுக்காக எப்படி உள்ள வராங்க பாருங்க. கர்த்தருடைய நாம இவ்விடத்திற்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய எசரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் என்ன பண்ணுகிறோம், பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோட சொன்னார்கள். நிறைய அந்த மாதிரி நபர்களோடு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுகிற விதத்துல மற்றவருடைய எந்த ஒரு ஆலோசனையும் நம்ம எடுக்காதபடி கர்த்தருடைய ஆலோசனைக்கு மாத்திரம் காத்திருக்கும் போதுதான் ஆலயத்தை பரிசுத்த ஆவியினர் என்ன பண்ணுவாரு, கட்டி முடிக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலக அறிவினால ஒரு நாளும் ஆலயத்தை கட்ட முடியாது, கட்ட வேண்டுகிற அவசியம் இல்லை. இது முற்றும் முடிய பரிசுத்த ஆவியினுடைய நடத்ததுனால கட்டப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. அதனால்தான் உலகத்தாங்க என்ன தேவ பிள்ளைகள் உலகத்தாட்டு போய் என்ன பண்ணக்கூடாது, ஆலோசனை கேட்கக்கூடாது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நம்ம வேதத்துல ஆலோசனை இருக்கிறது. நம்ம போய் உலகத்தாண்ட போய் ஆலோசனை கேட்டோம் அப்படின்னா அங்கேயே அவன் நம்ம வாழ்க்கைக்குள்ள நுழைகிறதுக்கு நாமளே வழியை ஏற்படுத்தி கொள்கிறோம். இதை அறிந்த செருபாபேலும் மற்ற இஸ்ரவேல் தலைவர்களும் முதல்ல தலைவரை போய் பிசாசு இந்த மாதிரி தாக்குறான். அவங்க விழுந்துட்டு அந்த ஜனங்க ஈஸியா விழுந்துருவாங்கன்ட்டு நேரம் அங்க போறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில குடும்ப தலைவர்களாக, குடும்ப தலைவர்களாக இருக்கிற நம்ம கர்த்தருடைய பார்வையில நமக்கு ஆலோசனை கொடுக்கறவங்க யாரு, நம்மோடு சேர்ந்து இருக்கிறவங்க யாரு, ஐக்கியமா இருக்கிறவங்க யாருன்றதை அறிந்து நாம் பரிபூர்ண தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவருடைய மகிமையான ஆலயத்தை கட்ட கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஒரு வருஷத்தை வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2 Corinthians chapter 6 verse 14. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
அவங்க வேதத்துல 1ஆம் வசனத்துல தெளிவாய் சொல்லுகிறது, யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் அவங்க யாரு? சத்துருக்கள், விரோதமானவர்கள், அவருடைய வளர்ச்சிக்கும் ஆசீர்வாதத்திற்கும் எதிரியா இருக்கிறவர்கள். திடீர்னு வந்து சமாதானம் பண்ற மாதிரி வர்றாங்கன்னு தெரிஞ்சு நம்ம அவங்களோட என்ன பண்ணக்கூடாது? உடன்படிக்கை பண்ணவே கூட. பிசினஸா இருக்கட்டும், மற்ற எந்த காரியங்களா இருக்கட்டும், தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது எழுதுகிறார், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு என்ன பண்ணாதீங்க? பிழைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்மதம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அவங்களே சத்துருக்களா இருக்கிறாங்க. அவங்க எப்படி நம்ம தேவனை ஆராதிப்பார்கள்? அப்ப நம்ம ஆராய்ந்து அறிந்து இவர்கள் திடீரென்று ஆண்டவரை பின்பற்றுகிற நோக்கம் என்ன? ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களோ, ஆண்டவர் தொட்டிருப்பாரோ, ஒருவேளை இருக்கலாம். ஆனா அந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து அவர்களை கண்காணித்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? நம்முடைய வாழ்க்கையில அந்நிய நுகத்துல பிணைபடாதபடி கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? கிருபை செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம். அவங்க சொல்றாங்க, உங்களோடு கூட நாங்களும் கட்டுவோம். ஏன் ஆண்டவருக்கு ஆலயம் கட்டினா நீ தனியா உன் இடத்துல கட்டிட்டு போ, அது எதுக்கு எங்களோட வந்து நீ கட்டுற? அப்படின்னா என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில அவர்கள் உள்ளே நுழைந்து கர்த்தர் தந்த அந்த தரிசனங்களையும் திட்டங்களையும் அவர்கள் மாற்றி அமைக்க முயற்சிப்பார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம யார் கூட சேர்றோம், யார் நமக்கு ஆலோசனை தர்றாங்க, எந்த வழியில நம்ம நடக்கிறோம், யார் நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் அறிய விரும்பாமல் போனால் நம்முடைய ஆலயத்தை தேவனுக்கென்று சிறப்பாய் கட்டியமைக்க முடியாது. நம்ம நடத்துற ஊழியக்காரங்க யாரு, அவங்க யாரு, அபிஷேகம் பெற்றவங்களா, இன்னைக்கு பல பேருடைய ஆலோசனை ஜனங்க தேடி போடுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை என்ன, அவங்க காரியம் என்ன, ஆண்டவரை அறிந்தவர்களா, ரட்சிக்கப்பட்டவர்களா, ஒன்றும் அறியாதபடி அவர்கள் பின்னாடி போய் கடைசியில இவங்க வாழ்க்கையை இவர்கள் கரைபிடித்துக் கொள்கிறார்கள், அல்லது தேவனுக்கென்று ஆலயத்தை கட்ட முடியாமல் போகிறது. இன்னைக்கு ஆண்டவர் பேரை சொன்னோன்னா நம்ம யாரையும் நம்பிடுறோம். ஆனா அப்படி நம்பாம இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு என்ன பண்ணுகிறது? ஒரு எடுத்துக்காட்டா இருக்க. பிசாசு வந்து ஆண்டவர் பேரை சொல்லிதான் என்ன பண்றான்? ஏமாற்றுகிறான், ஒளியின் தூதன். இந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கும்போது இந்த நம்முடைய வாழ்க்கையில கட்டப்படுகிற ஆலயமானது தடையின்றி நடைபெறும் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4ஆம் வசனத்துல 2வது ஒரு விஷயத்துல அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 4 verse 4. அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி. முதல்ல ஒரு பிளான சொல்றாங்க, தலைவர்களும் செருபாபேலும் அதை ஒத்துக்கல. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை என்ன பண்றாங்களாம்? தளர பண்ணி கட்டப்படாதபடிக்கு அவர்கள் என்ன பண்றாங்க? சங்கடப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தளர்ச்சியை பிசாசு கொண்டு வருகிறான், பலவீனங்களை கொண்டு வருகிறான், வியாதிகளை கொண்டு வருகிறான், பலவிதமான சோர்வுகளை, அவிசுவாசங்களை பிசாசு என்ன பண்ணுவான்? கொண்டு வருவான். அதுல நம்ம தெளிவாய் இருக்கும்போது அவற்றை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் இதை உருவாக்கினவர், தொடங்கினவர், முடிக்க வல்லவராயிருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டுன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சோர்வு வரும்போது நாம் திரும்ப ஆண்டவரால பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆலயத்தை கட்டும் போது கண்டிப்பாய் சோர்வு வரும், பலவிதமான பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டி வரும். கர்த்தருக்காய் பாடுகளை அனுபவிக்கும் போது, கர்த்தருக்காய் உண்மையா இருக்கும் போது, கர்த்தருக்காய் தேவனுக்கென்று பிரகாசிக்கும் போது பலவிதமான எதிர்ப்புகளை சந்திக்க நேர்ந்தாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். சோர்வாயிட்டே அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகாதபடி நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை பற்றி கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறாரு? கிருபை செய்கிறார். யுத்தத்துல விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் சொல்கிறபடி, இந்த விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பதோ, ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ்வதோ, ஆலயத்தை கட்டி எழுப்பதோ, அற்புதங்களை காண்பதோ கூடாத காரியமா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்ன நடக்கட்டும், கர்த்தர் அழைச்சா, கர்த்தருக்காக இருக்கிறோம், கர்த்தர் நிச்சயமாய் நம்மை வளர செய்வார் என்கிற தேவன் மேல ஒரு அசைக்க முடியாத விசுவாசமும் அர்ப்பணிப்பும் காணப்படும் போது இந்த சோர்விலிருந்து வெளியில வர கர்த்தர் கிருபை செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், புக் ஆஃப் ஐசாயா
chapter 35 verse 3 and 4, ஏசாயா 35 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இங்க இவங்க கரங்கள் தளர்ந்து போயிற்று. அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, அப்படி தளர்ந்து போன நேரத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, இங்க போலாமா அங்க போலாமா யாராவது ஆலோசனை சொல்லுவாங்களான்னு சொல்லாதபடி கர்த்தருடைய பாதத்துல அமைதலாய் காத்திருக்கும் போது ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாராம், 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். 4ஆம் வசனம், மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் என்ன பண்ணுகிறாரு, வருகிறார். அவர் வந்து உங்களை என்ன பண்ணுவாரு, ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன பண்றாரா, பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை என்ன பண்ணுகிறாரு, பெருக பண்ணுகிறார். வாழ்க்கையில சோதனைகள் வரும்போது எலியா போன்ற தெய்வ மனுஷர்களே சோர்ந்து போகிறார்கள், உண்மை. ஆனா அந்த நேரத்துல மனம் பதறாதபடி கர்த்தருடைய பாதத்தில் அமைதலாய் காத்திருக்கும் போது ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தினால நம்மை பலப்படுத்தி அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அவர் வந்து பதில் சொல்லுவார். நம்ம எதையுமே மாம்சத்துல எந்த ஒரு காரியங்களுமே எடுக்காதபடி, சுயமாய் சிந்திக்காதபடி, நம்ம ஊழியத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வுகள் வருவது உண்மை. பலவிதமான பயங்கள், கவலைகள், கலக்கங்கள், நம்ம விரும்புகிற காரியங்கள் நடைபெறாத போல காணப்படும் போது நாம் சுயமாகவோ மாம்சத்துல இடம் கொடுக்காதபடி கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை பலப்படுத்தி என்ன பண்ணுவாரு, சகாயம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போனவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை என்ன பண்ணுகிறார், பெருக பண்ணி அவருடைய ஆலயத்தை கட்டி முடிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நினைவிலே கொள்ளுவோமாக. யாராவது தேற்ற மாட்டாங்களா, ஆற்ற மாட்டாங்களா, நம்ம யார் பின்னாடி போன அவசியம் இல்லை. கர்த்தரே நம்மை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாம எலியாவை பலப்படுத்தின தேவன் நம்மை பலப்படுத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கென்று ஆலயத்தை கட்டும்படியாய் நம்மை விடுவித்த தேவன் எப்படி கைவிடுவார்? அவர் தான் சிறையிருப்பிலிருந்து நம்மை கொண்டு வந்தவராச்சே, பாதையில கைவிட மாட்டார். அவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். நாம் அவருடைய பாதத்துல காத்திருக்கிறது நல்லது, நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை அப்படியாய் கனப்படுத்தி நம்மை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். சோர்வு வரும்போதெல்லாம் கர்த்தருடைய பாதத்துல வந்து உட்கார்ந்துடணும். நம்ம மாம்சத்துல எதுவுமே யோசிக்காதபடி கர்த்தருடைய பாதத்துல அமரும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 4 verse 6. அகாஸ்வேரு அரசாளுகிற போது அவனுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக பிராது எழுதினார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல்ல தந்திரமாய் வருகிறார்கள். அதுக்கப்புறம் சில பலவீன ஆவிகள் நம்முடைய வாழ்க்கையில, முதல்ல வஞ்சிக்கிற ஆவி, 2வது பலவீனப்படுத்துகிற ஆவி நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்து தேவனுக்கென்று ஆலயம் கட்டாதபடி அப்படியே சோர்ந்து உட்கார்ந்தணும்னு சொல்லி வரும்போது நம்ம சோராமல் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு பலம் தருகிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது விரோதிக்கிற அல்லது ஒரு பொறாமையின் ஆவி நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மூர்க்கத்தின் ஆவி அங்கே கிரியை செய்கிறது. விரோதமாக அகாஸ்வர் அரசாளுகிற போது அவருடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக இவங்க என்ன பண்றாங்களாம், ஒரு கடிதம் எழுதுகிறாங்க, பிராது எழுதுறாங்க. அந்த பிராது ஒண்ணுமே கிடையாது. அவங்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஸ்தேவானை பார்த்து மூர்க்கமா என்ன பண்ணாங்களாம், பல்லை கடித்து கல்லெறிந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவரை சிலுவையில் என்ன பண்ணாங்க, விரோதமா என்ன பண்ணாங்க, சிலுவையில் அறைந்தார்கள். நமக்கு விரோதமா எழும்புகிற த ஸ்பிரிட் ஆஃப் அகெயின்ஸ்ட், அதாவது விரோதிக்கிற ஒரு ஆவி நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு எரிச்சலா இருக்கும். இன்னைக்கு உலகத்துல அப்படி இருக்குது. ஆவிக்குரியவர்களை பார்த்தா ஆவி இல்லாதவர்களுக்கு அப்படிப்பட்ட கிரியைகள் நடக்கிறது. ஆனா நம்ம தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அதை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதிர்க்கிற ஒரு ஆவி, எப்படியாவது நிர்மலம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு ஒரு எதிர்ப்பின் வல்லமை வாழ்க்கையில ஆலயத்தை கட்டுகிற போது வந்தாலும்
ஆண்டவர் அதை முற்றிலுமாய் மாற்ற போதுமானவராய். சில காலங்கள் தாமதிக்கிறது போல காணப்பட்டாலும் ஆண்டவர் அந்த காரியத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ள உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். புக் ஆஃப் நெகேமியா சாப்டர் 4 verse 7 and 8. நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பலாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும், இவங்கெல்லாம் யாருன்னா இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமான எதிரிகள். சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் என்ன பண்ணாங்களாம், மிகவும் எரிச்சல் ஆகி. நம்ம வாழ்க்கை வளரும் போது ஒரு எதிர்ப்பை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில உயர்வு முன்னேற்றம் வரும்போது, பெருக்கம் ஆசீர்வாதம் வரும்போது சில பொறாமையின் வல்லமைகள், எதிர்ப்பின் வல்லமைகள், நாம் அதை கடக்க வேண்டி இருக்கிறது. ஆண்டவரையும் அப்படிதான் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் என்ன தீமை செஞ்சாரு, நன்மை செய்து அவர் பாட அனுபவித்தார். இதுதான் பவுல் சொல்றாரு, நன்மை செய்து தீமை செய்து பாட அனுபவிக்கிறதை பார்க்கலாம், நன்மை செய்து பாட அனுபவிக்கிறது எனது மேலானது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரிச்சலாகி, முதல்ல எரிச்சலாகிறாங்க, அதுக்கப்புறம் யுத்தம் பண்ண எல்லாரும் கூடி வருகிறார்கள். எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு. அவங்களுடைய பிளான் என்னன்னா, அலங்கம் என்ன பண்ணக்கூடாது, கட்டி முடிக்கப்படக்கூடாது. அலங்கம் கட்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க பாதுகாப்பா இருவாங்க. 9ஆம் வருஷத்துல அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் என்ன பண்ணோம், ஜாமக்காரர்களை வைத்தோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எவ்வளவு போராடுறோமோ அப்பயும் பிசாசு போராடுவோம், ஆனா பிசாசால என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது என்று சொல்லி எஸ்ரா நெகேமியா புஸ்தகங்கள்ல ஆண்டவர் தெள்ள தெளிவாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது விரோதித்து நாவிகள். எப்படியாவது என்ன பண்ணோம், முதல்ல வஞ்சகமா வர்றாங்க, அதுக்கப்புறம் சில தளர்ச்சி அடையக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பிசாசு அனுமதிக்கிறான். 3வது நேரடியா என்ன பண்றான், பிசாசு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுத்து நிறுத்த பார்க்கிறான். ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்க, தங்களை ஜெபத்துல வேண்டுதல தொடர்ந்து ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்தார். இந்த நாட்கள்ல இந்த காரியங்கள் ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு காரியம்தான், அந்த வசனம், ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்கள் கண் விழித்து ஜெபிக்கிறவர்கள். அந்த மாதிரி நம்ம ஜெபிச்சு போராடும் போது இந்த வல்லமையிலிருந்து கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு, பரிபூர்ணமாய் கர்த்தர் நம்மை விடுதலையாக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பல இடங்கள்ல கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். பவுல் சீலா நாட்கள்ல, பேதுரு நாட்களில் சிறைச்சாலை அடைக்கப்பட்டார்கள். ஆனால் அவங்க துதிக்கிறத என்ன பண்ணல, விடாமல் இருந்ததுனால கர்த்தருக்கென்று ஒரு மகிமையான ஆலயமாய் அவர்கள் மாறினார்கள். இன்னைக்கும் கர்த்தர் நம்ம எப்படி பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 4 verse 8. ஆலோசனை தலைவனாகிய ரெகுமும் கணக்கனாகிய சிம்சாவும் எருசலேமுக்கு விரோதமாக அர்தசஷ்டா என்னும் ராஜாவுக்கு எழுதின மனுவிலே கையொப்பம் போட்டவர்கள் யார் என்றால், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கோரேஸ் ராஜா கட்டுறதுக்கு அனுமதிக்கிறாரு. இங்க அர்தசாஸ்டா என்ன பண்றாரு, அதை கட்டாதபடிக்கு நிறுத்தி போடுகிறார். இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. ஒரு குழப்பத்தின் ஆவி நம்முடைய வாழ்க்கையில பிசாசு சில காரியங்களை அனுப்பி, சரி இப்பயும் தைரியமா இருக்கிறாங்களே, ஒரு குழப்பத்தை என்ன பண்ணணும், உண்டாக்கணும். அழைத்த அழைப்பிலே ஒரு விதமான சந்தேகம், ஆண்டவர் தான் பேசினாரா இல்லையா அப்படின்ற ஒரு கடைசி நிலைமையில எப்படியாவது இவங்கள் அந்த ஆலயத்தை கட்ட விடக்கூடாது என்று சொல்லி பிசாசு இங்க தீர்மானம் பண்ணி அதையும் அங்க நிறைவேற்றிட்டான். ஆனா 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களை பலப்படுத்தி
பிறகு ஆண்டவர் அந்த காரியங்களை துரிதமாய் செய்ய ஆண்டவர்களுக்கு வேண்டிய தைரியத்தை தந்தது போல இந்த நாட்களில் தீர்க்க தரிசன புஸ்தகங்களை நம்ம வாசிக்கும் போது பலனடைய கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4ஆம் அதிகாரம், அதே புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 4 verse 23, எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது verse 23, ராஜாவாகிய அர்தசஷ்டாவுடைய உத்தரவின் நகல் ரெஹூமுக்கும் கணக்கனாகிய சிம்சாயிக்கும் அவர்கள் வகையராவுக்கும் முன்பாக வாசிக்கப்பட்ட போது அவர்கள் தீவிரத்துடனே எருசலேமில் இருக்கிற யூதரிடத்திற்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள். 24ஆம் வசனம் கூட, அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைபட்டு பெர்ஷியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கோரேசின் நாட்கள்ல ஆண்டவர் கிருபை செய்தார். ஆனா அதற்கு பிறகு வந்த நாட்கள்ல அவர்கள் ஒரு குழப்பத்தில் காணப்படும்படியான ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. ஆண்டவர் நமக்கு தரிசனம் கொடுத்திருப்பாரு, அழைச்சிருப்பாரு, எல்லாம் ஆண்டவர் செஞ்சிருப்பார். ஆனா சில நேரத்துல கடைசி நம்முடைய ஊழியங்கள்ல அல்லது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குழப்பமும் பெரிய ஒரு சந்தேகமும் வந்து நம்முடைய வாழ்க்கையே அசைத்து நிறுத்துகிற அளவுக்கு பிசாசு என்ன பண்றான், அங்க பலத்த காரியங்களை செய்து அர்த்த சாஸ்திரம் மூலமாய் அந்த ஜனங்கள் ஒரு கட்டளையை வாங்கி அந்த வேலையை நிறுத்தி போட்டார்கள். ஆனா இது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் என்ன பண்றாரு, இருக்கிறார். ஆனா கர்த்தரும் சும்மா இல்லை. 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லுது, ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில பிசாசு கொஞ்ச காலம் இருக்குதுன்னு தெரிஞ்சு என்ன பண்றான், தீவிரமா எப்படியாவது இவங்க ராஜ்யத்தை கட்டிட்டாங்கன்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதேன்னு சொல்லி அவன் என்ன போராடினாலும் சரி, ஒருவேளை நம்முடைய ஆலயம் பாதையில நிற்கிறது போல நமக்கு ஒருவேளை உணர்வு வந்தாலும், இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தீர்க்கதரிசிகளை அதாவது ஆண்டவருடைய தீர்க்க தரிசன புஸ்தகங்களை நம்ம வாசிக்கும் போது எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல திரும்ப ஆண்டவர் அதை எடுப்பித்தாரோ நிலைநிறுத்தினாரோ அதை போல இன்றைக்கும் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் விசுவாசித்து நம்ம வாசித்தோம். அவர்கள் என்ன பண்ணாங்களாம், ஜெபம் பண்ணி இரவும் பகலும் ஜாமக்காரரை வைத்தார்கள் போல நம்ம இடைவிடாது ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் எல்லா கட்டளைகளை உடைக்க வல்லவராயிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை சிறையிருப்பிலிருந்து கொண்டு வந்தவர் பாதையிலே விடுகிற தேவன் அல்ல. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில என்னென்ன போராடுறோம், எந்தெந்த காரியத்துல நம்ம ஸ்ட்ரகிள் பண்றோம், எந்தெந்த காரியத்தை நம்ம ஃபேஸ் பண்றோம், நம்ம வாழ்க்கையில எவ்விதமான போராட்டங்களை சந்திக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்து ஆண்டவர் அதுக்கு வழிகளை உண்டாக்கி தப்பி போகிற போக்கை என்ன பண்றாரு, உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அவங்க நினைச்சிட்டாங்க அர்த்த சாஸ்திராட்ட இருந்து வந்தவொடனே அவ்வளவுதான், இனி ஒரு நாள் ஆலயம் கட்டப்படாதுன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா தேவன் கட்டளைகளுக்கு மேலா இருக்கிறவராக இருக்கிறபடினால கர்த்தர் தொடர்ந்து அந்த காரியங்களை, அடைக்கப்பட்ட காரியங்களை ஆண்டவர் திறந்து ஆண்டவர் அவர்களுக்கு வழியை உண்டாக்கினார். 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது வெற்றிகரமாக இவர்கள் இந்த ஆலயத்தை கட்டி முடித்தார்கள். இன்னைக்கும் அந்த சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்களுக்கே அப்படி முடியும் என்றால், இன்னைக்கு தேவனுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம் தனிப்பட்ட ஒவ்வொரு ஆளும் கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட முடியும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படிந்து ஆண்டுடைய காரியங்களில் ஜெபங்களில் நம்ம தரித்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்ப போதுமானவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. நம்ம மூலமா அநேக சபைக்கு வரலாம். ஒரு பெரிய பில்டிங் ஸ்ட்ரக்சரை நம்ம கட்டுறதுக்கு கர்த்தர் உதவி செய்யலாம். ஆனா அதன் மத்தியில கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவது அவசியமா இருக்கிறது. ஆண்டவர் அதை நமக்கு தர வல்லவரா இருக்கிறார். அதை வாஞ்சிப்போமாக. ஆண்டவர் சதா காலமும் ஆலயமாக நம்முடைய வாழ்க்கையில வாசம் பண்ண விரும்புகிறார். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால நம்மை நிரப்ப வேண்டும் என்று நாம் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சிறையிருப்பிலிருந்து வந்த யூதர்கள் ஆண்டவரே, ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்க நாங்கள் வாசிக்கிறோமே.
ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஆண்டவரே தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியுடைய புத்திரனும் அல்லன்னு சொல்லி ஆமோஸ் சொல்லுகிற விதமாய், ஆனால் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்ட நாங்கள் உமக்கென்று ஒரு ஆலயத்தை நாங்கள் கட்டி எழுப்ப முடியும். ஆண்டவரே, வேதத்தின்படி எங்களை முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணித்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, பரிசுத்தாவுடைய வல்லமையோடு தேவனுடைய ஆலோசனையோடு ஆண்டவரே நாங்கள் கட்டி எழுப்ப இந்த நாட்களில் கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணுவீதாக. உம்முடைய கரத்தில் முற்றிலுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த நாட்களில் கனியை தேடி கனி இல்லாத மரத்தை நீ சபித்தீர் என்று சொல்லுகிறது ஆண்டு வேதம் சொல்லுகிறதே. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஒரு ஆலயமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறீர் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. பாழான மண்மேடுகளை எடுப்பித்து நீர் கட்டுகிறவரா இருக்கிறீர். உடைந்து போன தாவீதின் ஆண்டவரே கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுகிற தேவன், விழுந்து போன கூடாரத்தை எழும்பி கட்டுகிற தேவன். இந்த நாட்களில் நாங்கள் எதில் விழுந்திருக்கிறோம் இதை அறிந்து எங்களுடைய கூடாரத்தை எழுந்து ஆண்டவரே எடுப்பித்து கட்ட இந்த நாட்களில் கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. மகிமையான ஒரு தேவ ஆலயமாக உமக்காக நாங்கள் கட்டி எழுப்பப்பட எங்களை நாங்கள் முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.